இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 15 டேஸாக வந்து தொண்டை டோட்டலாக சரியில்லை. ஸோ வீடியோ போட்டாலும் புரியாதுன்ற காரணத்தில் நான் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல. பட் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் டெய்லியும் வந்து எப்படி ஒரு ஸ்டாக் ரியாக்ட் ஆகும் அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து ரியாக்ட் ஆகிருந்தது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்தது எல்லாமே ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. அது எல்லாமே ஹைலைட்ஸில் நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதால ஒரு நல்ல ஸ்டாக் போடணும் அப்படின்ற மாதிரி வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி அப்படின்றது என்னென்னா, இந்த கம்பெனி மெயினாக எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் வந்து 40% அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டை இன்னைக்கு இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்னிக்கல் அனலைஸில் நான் 1 இயர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ 1 இயர் முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 45% கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நிஃப்டி வந்து டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஸோ 26,000 இருந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 22 கூட போயிடுச்சு இன்னைக்கு நிலைமைக்கு. ஸோ அதால் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இறங்க ஆரம்பிச்சது டோட்டலாக. பட் இன்னைக்கு இன்வெஸ்டர் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கு நல்லா வந்து ஃபண்டமெண்டல் கொடுத்ததால 20% மேலே வந்து புல் ரன் நடந்திருக்கு. ஸோ என்னோட கெஸ் இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ஒரு 400 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணால் மட்டுமே. சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் 61% இருக்குது, EPIT 43% இருக்குது, நெட் ப்ராஃபிட் 30% இருக்குது, EPS 30% இருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக இந்த ஸ்டாக்கை 20% இன்னைக்கு மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நியூஸ் படி பார்த்தீங்கன்னா இதான் விஷயம். ஸோ 30% ஏறினதால இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலில் மார்க்கெட்டில் 20% ஒன் சைடாக ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் மேக்கிங் அ பெட்ஷீட் அண்ட் பில்லோஸ். ஸோ மெயினாக மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 45 இயர்ஸாக இந்த கம்பெனி இருக்குது. ஸோ எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, யூகேக்கும் யூஎஸ்க்கும். ஸோ யூஎஸ்க்கு ஒரு மேஜர் ரோலில் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு டெக்ஸ்டைல் சைடில் இருந்தாலும் சரி ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லை மற்றவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. நம்ம சேனல் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.